Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி படிக்கிற சென்டென்சஸை டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலேயே இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். Without delay, let's get started. Let's see the first sentence. மாலையில் சீக்கிரம் திரும்பி வா. ஈவினிங் நீங்கள் சீக்கிரமாக திரும்பி வந்துருங்க. யாராவது வெளியில் போயிருந்தா நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, சீக்கிரமாக ஈவினிங் திரும்பி வந்துருங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? Come back early in the evening. சீக்கிரமா ஈவினிங் வந்துருன்னு அர்த்தம். Come back early in the evening. Next sentence is பூங்காவிற்கு செல்வோம். அதை எப்படி சொல்லலாம்? Let's go to the park. பார்க்குக்கு போலாமா? பார்க்குக்கு போலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். Let's go to the park. பார்க்குக்கு போலாம். Next sentence is நான் இப்போதுதான் சாப்பிட்டேன். I have eaten just now. இப்போதான் நான் சாப்பிட்டு முடிச்சேன்னு சொல்வீங்க இல்லையா, I have eaten just now. Just nowனா இப்போதுதான் அர்த்தம். Next sentence is உனக்கு தேவையானதை வாங்கினாயா? உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டியான்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? Did you buy whatever you need? Whatever you need னா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டியான்னு அர்த்தம். Did you buy whatever you need? Next sentence is என்னிடம் பொய் சொல்லாதே. அதை எப்படி சொல்லலாம்? Don't lie to me. என்கிட்ட பொய் சொல்லாத. Don't lie to me. Next sentence is நான் காலையிலிருந்து வெளியே இருக்கிறேன். நான் மார்னிங்லேருந்தே வெளியில தான் இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? I am out since morning. Since morningனா காலையில் இருந்துன்னு அர்த்தம். I am out. நான் வெளியில தான் இருக்கிறேன் காலையில இருந்து. I am out since morning. Next sentence is அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் எந்த டவுட்டும் இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? There is no doubt about it. There is no doubt about it. Next sentence is புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க, ரீட் பண்ணுற ஹேபிட்டை ஏற்படுத்திக்கோங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Get into the habit of reading books. Get into the habit of reading books. புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்கன்னு அர்த்தம். Next sentence is அவளிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவட்ட சொல்றதுக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கு என்ன அவசியம்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? What was the need to tell her everything? அவட்ட சொல்றதுக்கு என்ன அவசியம்னு கேட்போம் இல்லையா, அதுதான். What was the need to tell her everything? Next sentence is நீங்கள் முன்பே யோசித்திருக்க வேண்டும். நம்ம யார்ட்டையாவது சொல்லுவோம் இல்லையா, நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? You should have thought before. You should have thought before. அப்படின்னா நீங்க முன்னாடியே இதை யோசிச்சிருக்கணும்னு அர்த்தம். Next sentence is இப்போது எதுவும் செய்ய முடியாது. இப்போ எதுவுமே செய்ய முடியாதுன்றதை எப்படி சொல்லலாம்? Nothing can be done now. இப்போ எதுவுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம். Nothing can be done now. Next one is நச்சரிக்காதே. அதை எப்படி சொல்லலாம்? Don't nag. சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அப்ப நம்ம சொல்லலாம் don't nag அப்படின்னா நச்சரிக்காதேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீங்கள் செய்தீர்களா இல்லையா? ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்களா இல்லையான்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? Have you done or not? Have you doneனா நீங்க இதை செஞ்சீங்களான்னு அர்த்தம். Or not அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். Have you done or notனா நீங்க இதை செஞ்சீங்களா இல்லையான்னு அர்த்தம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் படித்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.